இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீண்ட வருடங்களுக்கு முன் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இதே இடத்துல நான் பிரசங்கித்திருக்கிறேன். எனக்கு இதே ஏபிசி கன்வென்ஷன்ல நான் பிரசங்கித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. மறுபடியும் அநேக வருடங்களுக்கு பிறகு இதே இடத்துல திருச்சபையின் மக்களாகிய உங்களை சந்திப்பதிலும் இந்த நாட்களை உங்களோடு செலவழிப்பதிலும் நானும் என்னுடைய மனைவியும் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையாகவே இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான, கடவுளுடைய அன்பிலும் அவருடைய கிருபையிலும் நீங்கள் பெருகும் நாட்களாக அமையும்படி தொடர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த முதல் செய்தி நம்முடைய கருப்பொருளில் இருந்துதான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னுடைய எல்லா செய்திகளுமே நம்முடைய கருப்பொருள் சார்ந்த செய்தியாகவே அது இருக்கும். எத்தனை பேர் நம்முடைய கருப்பொருளை நீங்கள் ஆழமாக கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பல இடங்களிலே நான் போகும்போது அங்கே இருக்கிற சபை மக்களை நான் கேட்பதுண்டு. நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கு அறிவிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கு அந்த தலைப்பு என்னவென்று தெரியுமா என்று கேட்டால் பலரும் அதிலே அவர்கள் தெரியாமல் முழித்து கொண்டிருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். ஒருவேளை உங்களில் யாரும் அப்படி இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நோட்டீஸ் உங்களுக்கு கையில் கிடைத்ததா அல்லது சபையில சொல்லி இருப்பாங்க. நாம் இந்த இடத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு வரவில்லை. பல நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு மாபெரும் அபாயம் என்னவென்றால், ஒரு காரியத்தை நிகழ்ச்சியாக்கிவிடும் அபாயம். நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம், ஒவ்வொரு வருடமும் நடத்துகிறோம். இந்த வருடத்திலும் அந்த நிகழ்ச்சி நடந்தது. எங்களுடைய ஆனுவல் கன்வென்ஷன், வருடாந்திர கன்வென்ஷன், ஏபிசி கன்வென்ஷன் முடிந்தது என்று அதை ரைட் பண்றதுக்காக அல்ல, ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்து விட்டோம் என்று சொல்லுவதற்காக அல்ல. ஒரு விஷயத்தை நிகழ்ச்சியாகத்தான் தயாரிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் அதை வெறும் நிகழ்வாக்கிவிடும் அபாயத்தில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். அப்படியானால் நமக்கு சற்று ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு வேண்டும். இந்த இருக்கிற இன்றைக்கும் நாளைக்கும் நாளைய மறுநாளிலும் நாம் இங்க இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சீரியஸ்னஸ் நமக்குள்ள இருக்கணும். என்ன நோக்கத்திற்காக நாம் இந்த வளாகத்துக்குள் இருக்கிறோம் என்கிற அந்த பயத்தோடு நாம் செயல்பட வேண்டியது மிக அவசியம். எத்தனை பேருக்கு இந்த 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 ஆனுவல் கன்வென்ஷனுக்கான தலைப்பு உங்களுக்கு தெரியும்? எனக்கு அது தெரியும்னு சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இந்த கன்வென்ஷனுக்கான தலைப்பு எனக்கு தெரியும் என்று சொல்றவங்க பாத்தீங்களா? நிறைய பேர் கை உயரவே இல்லை. நீங்க உண்மையை சொல்லிவிட்டதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவருக்கு என்ன தெரிய போகுது, நம்ம கையை தூக்கினா என்ன அப்படின்னு நினைக்காம நீங்க தூக்காம இருந்தீங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் முதல்ல உங்களை வாழ்த்தணும். நிறைய பேர் படிச்சிருக்கிறீங்க. சரி, நம்ம இங்கே தானே இருக்க போறோம், உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு ராத்திரி நீங்க போய் ரூம்ல உட்கார்ந்து வேதத்தை இந்த பகுதியை படிக்காம நீங்க கட்டாயம் படுக்க கூடாது. நம்முடைய கருப்பொருள் எங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 10வது வசனத்தில் இருந்துதான் நம்முடைய கருப்பொருள், 15வது வசனத்தில் இருந்துதான் நம்முடைய கருப்பொருள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்க கையில வேதாகமம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட அதை வாசிக்கலாமா? அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். தெரியாதுன்னு சொன்னவங்களுக்காக நம்ம இன்னும் ஒரு தடவை அந்த வேத பகுதியை படிக்கலாமா? அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையுடன் காத்திருங்கள் என்பதுதான்
இந்த கன்வென்ஷனுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. ஏதோ ஒரு உத்வேகத்தில, ஒரு உற்சாகத்தில ஏதோ ஒரு காரியத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கூட்டங்களிலே இப்படிப்பட்ட தலைப்புகள் தெரிந்தெடுக்கப்படுவதில்லை. அருமையான போதகரையா சொன்னது போல பலமுறை இதற்காக திருச்சபையின் தலைவர்கள் ஒன்று கூடி ஜெபித்து திட்டமிட்டு ஒரு நீண்ட ஒரு வழிமுறைகளில்தான் இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் உருவாகிறது. எனவே அவர்கள் எல்லாரும் ஏகோபித்து முடிவு செய்திருப்பதுதான் இந்த தலைப்பு, பொறுமையுடன் காத்திருங்கள். இத வேற யாராவது ஒருவர் உங்களுக்கு முடிவு செய்தால் இந்த தலைப்பை அது சரியாக இருக்காது. உதாரணமாக பிரசங்கியாராகிய நான் உங்களுக்கு இந்த வருஷம் இதுதான் தலைப்பு என்று நான் சொன்னால் கூட அது பொருத்தமாக இருக்காது. ஏனென்றால் நான் உங்களுக்கு போதகர் அல்ல. உங்களுடைய திருச்சபைகளிலே உங்களுக்கென்று இருக்கிற போதகர்கள், மேய்ப்பர்கள், உங்களை வழி நடத்துகிறவர்கள், உங்களை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். எனவேதான் இது நமக்கு அவசியமானது, இது உங்களுக்கு தேவையானது என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். எபிரேயர் நிருபத்தை பற்றி நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எபிரேயர் நிருபம் புதிய ஏற்பாட்டிலே ஆசிரியர் பெயர் சொல்லப்படாத ஒரே நிருபம் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் மாத்திரமே. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27 புஸ்தகங்களும் அந்த ஆசிரியர் பெயர் யார் என்பதை நமக்கு அறிவிக்கிறது. ஆனால் எபிரேயர் நிருபத்தில் மாத்திரம் நீங்கள் எந்த விதமான தலைப்பையும் நீங்கள் பார்க்க முடியாது. எனவே இதை யார் எழுதினார்கள் என்று நமக்கு தெரியாது. எபிரேயர் புத்தகத்தை யார் எழுதினார் என்று கேட்டால் முதல் பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் தெரியாது என்பதுதான். ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் பலரும், திருமறை சார்ந்த கடவுளுடைய வார்த்தையை நம்புகிற தேவனுடைய வேத பண்டிதர்கள் எல்லாருமே நம்புகிற காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதியிருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக கன்சர்வேட்டிவ் ஸ்காலர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், திருமறையை அடிப்படையாய் கொண்டு பிரசங்கிக்கிற வேத பண்டிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நானும் அதை நம்புகிறேன். ஒருவேளை அதில் இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அதில் இருக்கிற அந்த காரியங்கள், உள்ளடக்கங்கள், அதை எழுதின மனிதர் பழைய ஏற்பாட்டிலே தேர்ச்சி அடைந்த ஒரு மனிதராகத்தான் அவர் இருந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தின் காரியங்களையும் அதனுடைய சட்டங்களையும் அவர் மிக தெளிவாக உணர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவ்வளவு ஒரு ஆழமான நிருபத்தை அவர் எழுத முடியும். எனவே இதை அவர் பவுல் எழுதினார் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நாம் நம்புவதற்கான சாத்திய கூறுகள் நிறைய இருக்கிறது. இரண்டாவது காரியம், யாருக்கு எழுதப்பட்டது? இது மிக முக்கியமானது. ஒரு புத்தகத்தின் செய்தியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்றது மிக முக்கியமானது. இப்போ இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே நமக்கு சொல்லுகிறது. பவுல் எழுதின எல்லா கடிதங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த கடிதங்களுக்கு கீழே அவர் எழுதின திருச்சபைகளின் பெயர்கள் அங்கே இருக்கும். எபேசியர் அல்லது தெசலோனிக்கேயர், பிலிப்பியர், கொலோசையர், ரோமர் என்று அதெல்லாம் அந்த ஊர் பேர் தான். அந்த ஊர்களில் இருந்த திருச்சபைகளுக்கு பவுல் அதை எழுதினார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒருவேளை அவர் தனி நபர்களுக்கு அதை எழுதியிருப்பாரானால் தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் என்கிற வார்த்தைகள் அங்கே வருவதை நீங்கள் கவனிக்கலாம். பொதுவான நிருபங்கள் என்கிற ஒரு பிரிவு நமக்கு இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. அதைத்தான் நாம எபிரேயருக்கு பின்னால் இருக்கிற எல்லா நிருபங்களும் அதை சார்ந்ததுதான். யாக்கோபு, பேதுரு, யோவான், யூதா இவைகள் எல்லாம் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஜெனரல் எபிஸ்டல்ஸ் என்று அதை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் குறிப்பிட்ட பிரகாரம் எந்த பகுதியின் மக்களுக்கு அது எழுதப்பட்டது என்பது
நமக்கு தெரியாது என்பதினாலே. இதுவும் அந்த வகையை சார்ந்த ஒரு நிருபம்தான். எபிரேயர் நிருபத்தை இந்த ஆசிரியர் யாருக்கு எழுதினார் என்றால் நமக்கு தெரியாது. தெரியாது என்றால் ஒன்று தெரியும், இன்னொன்று தெரியாது. எது நமக்கு தெரியும்? அவர்கள் யார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள், எந்த பின்னணியிலே அவர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. யார் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை தான் எபிரேயர் என்கிற அந்த பதம், ஹீப்ரு என்கிற அந்த வார்த்தை. ஹீப்ரு என்கிற வார்த்தை, எபிரேயர் என்கிற வார்த்தையே இஸ்ரவேல் மக்களுடன் தொடர்புடையது என்பதை நமக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டை நல்லா படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். கடவுளுடைய மக்களாகிய, வாக்குத்தத்தத்தின் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு வேறுபட்ட பெயர்கள் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நீங்க அவங்களை என்னன்னு படிக்கிறீங்க வேதத்துல? முதல் வார்த்தையே அவங்கள பத்தி நீங்க படிக்கிற வார்த்தை எபிரேயன் என்கிற வார்த்தை தான். முதலாவது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே லோத்துவும் அவனை சேர்ந்த மக்களும் சிறைப்பிடித்து செல்லப்பட்ட போது நீங்கள் அங்கே வாசிக்கலாம். 13வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து என்று வாசிக்கிறோம். இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இன் த பைபிள். வேதாகமத்திலே எபிரேயன் என்கிற வார்த்தை வருகிற முதல் இடம் இதுதான். அதன் பிறகு நீங்கள் வேதாகமத்திலே பல இடங்களிலே, அதாவது பல வசனங்கள், ஒருவேளை ஒரு 100க்கும் உள்ள அதிகமான வசனங்களை எபிரேயர்கள் என்கிற வார்த்தையுடன் வருவதை நீங்கள் வாசிக்கலாம். எபிரேயன் என்கிற வார்த்தை எப்படி இந்த பெயர் அவர்களுக்கு வந்தது? வேத ஆராய்ச்சியாளர்கள் 2 கருத்தை சொல்லுகிறார்கள். இதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் போது எபிரேயன் என்கிற பதம் எப்படி வந்திருக்கலாம்? ஒன்று, ஆபிரகாமின் முன்னோர்களில் ஒருவர் பெயர் ஏபேர் என்பதாகும். ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே நீங்கள் அந்த வம்ச வரலாற்றை நீங்கள் படிக்கும் போது 16வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். 10வது வசனத்தில் இருந்து சேமுடைய வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கிறது. நமக்கு தெரியும், நோவாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். இந்த 3 குமாரர்களை பைபிள் எப்படி சொல்லுது? சேம், காம், யாப்பேத் என்று சொல்லுகிறது. இதுல 3 பேருடைய வம்ச வரலாறுகளும் அதற்கு முந்தின அதிகாரத்திலே சொல்லப்படும் போது சேமுடைய வம்ச வரலாறு 2 முறை குறிப்பிடப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். இதற்கு முன்னாலேயே ஒரு தடவை சேமுடைய வம்ச வரலாறு வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இப்பொழுது மறுபடியும் 11ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தில் இருந்து அது ஆரம்பிக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஏன் 2வது முறை அது ஆரம்பிக்கிறது என்றால் அந்த அந்த நிகழ்ச்சி, அந்த ஒரு பெயர் பட்டியலில் தான் ஆபிரகாமுடைய பெயர் வருகிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். 15, 16வது வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே வருகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஏபேர் என்கிற ஒரு வார்த்தை. நிறைய நேரத்தில் வேதாகமத்தை நாம் படிக்கும் போது பெயர் பட்டியல்களை நாம் படிப்பதே கிடையாது. அது எங்க ஆரம்பிக்குதோ அங்க பிடிச்சு, அது எங்க முடியுதோ அது வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் தான் படிக்கிறோம். ரொம்ப தவறான பழக்கம். எல்லாவற்றையும் நீங்கள் படிக்க வேண்டும். ஏபேர் அப்படின்றவரு ஆபிரகாமின் சந்ததியில முன்னால வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதை வைத்துதான் இவர்களுக்கு இந்த பெயர் வந்தது. ஏபேருடைய சந்ததியை சார்ந்தவர்கள், ஏபேரியர்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் பிந்தின நாட்களிலே எபிரேயர்கள் என்று மாறினது என்கிற ஒரு கருத்து உண்டு. இன்னொரு கருத்து என்ன? ஆபிரகாம் ஊர் என்கிற பட்டணத்திலே அவன் வாழ்ந்து கடவுள் அவனை அழைத்த போது யூப்ரட்டிஸ் என்கிற அந்த ஆற்றை கடந்து
அவன் இந்த பக்கத்திலே வந்து கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்ததாக திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். எனவே சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற காரியம், நதிக்கு அப்புறத்திலிருந்து வந்தவன் என்கிற ஒரு அர்த்தத்தை அந்த வார்த்தை கொண்டிருக்கிறது. பியாண்ட் த ரிவர் சைட் என்கிற ஒரு அர்த்தம் அதற்கு இருக்கிறது. அதாவது அவனை கேலி செய்யும் வண்ணமாக, நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இவன் வெளியூர்ல இருந்து பிழைக்க வந்தவன், இவன் ஒரு பரதேசி என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த வார்த்தைக்கு இணையான வார்த்தை தான் அது. நதிக்கு அப்புறத்தில் இருந்து வந்தவன், பியாண்ட் த ரிவர் சைட் என்பது அதனுடைய இன்னொரு அர்த்தமாகும். எனவே அதுதான் அந்த பெயரினுடைய வரலாறாக வேத அறிஞர்கள் சொல்றாங்க. நமக்கு தெரியும், இந்த எபிரேயர்கள் என்கிற பெயர் தொடர்ந்து திருமறையிலே இடம் பெற்றது மாத்திரம் அல்ல, கூடவே இன்னும் 2 பெயர்கள் சேர்ந்தது. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை தம்முடைய மனிதனாக, மேசியாவின் சந்ததியாக அவனை தெரிந்தெடுத்த போது, தன்னுடைய சகோதரன் ஏசாவை விட்டு ஏசாவுக்கு பயந்து அவன் யாப்போக்கு நதிக்கரையிலே கடவுளோடு போராடின போது கடவுள் அவனோடு பேசினார் என்று வேதத்திலே ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் அவனுக்கு வைத்த ஒரு பெயர்தான் இஸ்ரவேல் என்கிற பெயர். அதிலிருந்துதான் அந்த இஸ்ரவேல், அது இஸ்ரவேல்னு நம்ம சொல்லக்கூடாது, இஸ்ராயேல் என்பதுதான் சரியான ஒரு உச்சரிப்பாகும். ஆனா நம்ம இஸ்ரவேல் அப்படின்னே சொல்லி பழகி இருக்கிறோம். மூன்றாவது இந்த மக்களுக்கு இருந்த ஒரு பெயர்கள் தான் யூதர்கள் என்கிற ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக இடங்களிலே யூதர்கள் என்கிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். எனவே இந்த 3 பெயர்களுக்கும் இவர்கள் சொந்தக்காரர்கள். எனவே இந்த ஆக்கியோன் இதை யாருக்கு எழுதினார் என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீர்களானால், எபிரேயர்கள், அதாவது இஸ்ரவேல் மக்களை சார்ந்தவர்களுக்கு அவர் இதை எழுதினார். சரி, என்ன கண்ணோட்டத்திலே இதை நாம் புரிந்து கொள்வது? யூதர்கள் என்றால் அவர்கள் எந்த காரணத்திற்காக இந்த கடிதம் அவர்களுக்கு எழுதப்பட்டது? எபிரேயர்கள் ஒன்றான மெய் தேவனாகிய யெகோவாவை ஆராதித்தவர்கள். அவருடைய ஒரே தேவனுடைய வார்த்தையாக அவர்கள் நம்பினது பழைய ஏற்பாட்டிலே கடவுள் கொடுத்த நியாய பிரமாணத்தை தான் நம்பினார்கள். பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே அவர்களுக்கு யெகோவா என்கிற ஒரு கடவுள் உண்டு. தோரா என்று அழைக்கப்பட்ட நியாய பிரமாணம் அவர்களுக்கு உண்டு. மோசே என்கிற ஒரு சமய தலைவர் அவர்களுக்கு உண்டு. தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு உண்டு. இதுதான் அவர்கள் நம்பிக்கை. அவர்கள் எல்லாரும் காலாகாலமாக பழைய ஏற்பாட்டிலே வாக்குரைக்கப்பட்ட மேசியா, பழைய ஏற்பாட்டிலே அது நியாய பிரமாணமானாலும் சரி அல்லது தீர்க்கதரிசிகள் ஆனாலும் சரி, வேதத்தின் எந்த புத்தகம் ஆனாலும் ஒரு நாளிலே பாவம் போக்கும் பலியாக இந்த உலகத்திலே மேசியா வருவார் என்பதை முன்னுரைத்து கொண்டே இருந்தது. எனவே எல்லா யூதர்களினுடைய அடிப்படை வாழ்க்கையில அவர்களுக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒவ்வொரு யூதனும் எதிர்பார்த்தான், மேசியா வருவார், மேசியா வருவார் என்கிற எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் இருந்தது. காலங்கள் நிறைவேறின போது கடவுள் தம்முடைய நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற மேசியாவை உலகத்திலே அனுப்பின போது இந்த யூதர்களின் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு அவர்களில் பெரும்பான்மையோர் இயேசுவை மேசியாவாக அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போதும் சரி, இன்னைக்கு வரைக்கும் நாம் இந்த மண்டபத்திலே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற நிறைய யூதர்கள் இன்னும் மேசியா வரவில்லை என்றுதான் அவர்கள் நம்புகிறார்கள். மேசியா வர வேண்டும் என்று இடிந்த தேவாலயத்தின் சுவரிலே முட்டி அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். கிபி 70களிலே தேவாலயம் ரோமானியர்களால் இடிக்கப்பட்டு விட்டது.
அந்த தேவாலயத்தினுடைய இடிந்த சுவர் இன்றைக்கும் இஸ்ரவேலில் இருக்கிறது. நீங்க நிறைய இப்பதான் யூடியூப்ல நம்ம நிறைய பார்க்கலாம், இப்ப நிறைய நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து இன்னும் வரவில்லை என்று நம்புகிற ஒவ்வொரு யூதனும் அதில் முட்டி ஜெபித்து கொண்டே இருக்கிறான். மெசையா கம், மெசையா கம், மேசியாவே வாரும் என்று அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிற பரிதாபமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதிலும் ஒரு சின்ன கூட்டம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த, மாம்சத்திலே வாழ்ந்த காலங்களிலும் சரி, அப்போஸ்தலர்கள் காலகட்டங்களிலும் சரி, இன்றைக்கு திருச்சபையின் காலகட்டங்களிலும் சரி, ஒரு கூட்டம் யூதர்கள், ஒரு கூட்டம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பத்தான் செய்கிறார்கள். அவரை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மக்களாக வாழ்வதற்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் போதே நீங்க கவனிக்கலாம், பெரிய படிப்பாளிகள், பெரிய ஞானிகள், அவர்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லை. ஆனால் கண் குருடாய் இருந்த குருடர்கள் இயேசுவை பார்த்து கதறினார்கள், தாவீதின் குமாரனே என்று அவர்கள் சொன்னார்கள். இயேசு தாவீதின் குமாரனாகிய மேசியா, அவர்தான் தேவனுடைய குமாரன். இதை அந்த நாட்களிலே வெகு சில மக்கள் தான் அறிந்திருந்தார்கள், உணர்ந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சின்ன கூட்டத்தை தான் நீங்கள் இந்த எபிரேயர் நிருபத்திலே படிக்கிறீர்கள். இயேசுவின் காலத்திலே வாழ்ந்தவங்கன்னா நீ அப்ப அங்க போக கூடாது. இந்த எபிரேயர்கள்ல நம்ம படிக்கிற இந்த எபிரேயர்கள் அதற்கு பிந்தின நாட்களிலே, அப்போஸ்தலர்களுடைய காலகட்டங்களிலே இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவராஜ்யத்தின் மக்களாக மாறினவர்கள். ஆனால் இந்த நிருபம் எழுதப்பட்ட நோக்கம் என்ன என்றால், அவர்களுடைய பின்மாற்றத்திற்கான முயற்சி. பல எபிரேயர்கள், யூத மக்கள், இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக நம்பினவர்கள் காலப்போக்கிலே அவர்கள் இடரல் அடைந்து பழையபடி தங்களுடைய யூத மார்க்கத்திற்கு திரும்புவதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். என்ன காரணம்? ஒன்று, மற்ற யூதர்களாலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற காரணம் அதுதான். ஏன் அவங்க பழையபடி யூத மார்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க மற்ற யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டார்கள். மற்ற யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டதினாலே வியாபாரங்களிலே, வணிகம் சார்ந்த விஷயங்களிலே அவர்கள் நிறைய நெருக்கடிகளை சந்தித்தார்கள். அவர்கள் பரவி சிதறி வாழ்ந்த தேசங்களிலே அவர்களுக்கென்று சரியான ஐக்கியம் அவர்களுக்கு இல்லாமல் போனபடியினாலே நிறைய பேர் தடுமாறத் தொடங்கினாங்க. ஏன் நாம் இதை விட்டுவிடக் கூடாது, பழையபடி நம்முடைய யூத சமயத்திற்கே நாம் திரும்பி விடலாம் என்கிற நம்பிக்கையிலே அவர்கள் இருந்த போதுதான் ஆசிரியர் இந்த கடிதத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். எனவே இந்த கடிதத்தின் பின்னால் இருக்கிற விஷயம் என்னவென்றால், பின்மாற்றத்திற்கு ஆயத்தமானவர்கள், பின்மாறி போனவர்கள் யூத மக்கள், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்கிற நிலையில் இருந்து பின்வாங்கி போன ஆயத்தமாயிருந்த மக்களுக்கு அது எழுதப்பட்டது. எனவே தான் இந்த நிருபத்தினுடைய ஒரு மைய பொருள் இருக்கிறது. எபிரேயர் நிருபத்தை நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய மைய பொருள் என்ன தெரியுமா? இயேசு பெரியவர். அதுதான் இந்த நிருபத்தினுடைய மைய செய்தி. நீங்க வேதாகமத்தை படிச்சு பாருங்க. இந்த யூதர்கள் என்ன நினைச்சாங்க? பழைய ஏற்பாட்டுல நமக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, பழைய ஏற்பாட்டுல நமக்கு தேவ தூதர்களை நிறைய பேரை பத்தி பைபிள்ல படிக்கிறோம், நம்ம மோசேயை பத்தி படிக்கிறோம், ஆரோனை பற்றி படிக்கிறோம், அவர்கள்தான் நமக்கு மிக பெரியவர்கள் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு உருவானது. இப்ப இந்த ஆசிரியர் என்ன சொல்றார் தெரியுங்களா? இந்த நிருபத்துல இயேசு எல்லா தீர்க்கதரிசிகளை விட பெரியவர், இயேசு எல்லா தேவ தூதர்களை விட அவர் பெரியவர். 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை நீங்க புரிந்து கொள்ளலாம். 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா மோசேயை விட அவர் பெரியவர். அதற்கு பிந்தின அதிகாரங்களுக்கு நீங்க வருவீர்களானால் ஆசாரியனாக இருந்த
ஆரோனை விட அவர் பெரியவர். இஸ்ரவேல் மக்களை இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க செய்த யோசுவாவை விட அவர் பெரியவர். இயேசு பெரியவர். தீர்க்கதரிசிகளை காட்டிலும், தேவ தூதர்களை காட்டிலும், பழைய ஏற்பாட்டிலே அவர் மோசேயை காட்டிலும் அல்லது ஆரோனை காட்டிலும் யோசுவாவை காட்டிலும், இன்னும் அவர்களுடைய ஆராதனை முறைகள் இந்த எபிரேயர் நிருபத்திலே பேசப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி, பலிகள், சமய சடங்குகள், விருத்த சேதனம் எல்லாம் இந்த நிருபத்திலே பேசப்படுகிறது. அதனாலதான் நிறைய பேர் நம்ம இந்த புக்கை நம்ம படிக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு அது புரியாது என்பதற்காக விட்டு விடுகிறோம். ஆனால் இந்த ஆசிரியருடைய மைய கருத்து என்ன தெரியுமா? இது எல்லாம், அது ஆசரிப்பு கூடாரமா இருக்கலாம், அதில் இருந்த பொருட்களாக இருக்கலாம், அல்லது பலியாக இருக்கலாம், விருத்த சேதனமாக இருக்கலாம், உடன்படிக்கை பெட்டியாக இருக்கலாம், அவர்கள் கொண்டாடின பண்டிகைகளாக இருக்கலாம், அவர்களுடைய சடங்கு முறைகளாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் அது எல்லாமே இயேசுவைத்தான் சுட்டி நின்றது. இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? இயேசு இந்த உலகத்துல வந்துட்டதுனால இவைகள் எல்லாம் அவருக்குள் நிறைவேறி விட்டது, நிறைவடைந்து விட்டது. இனியும் நீங்கள் பழைய காரியங்களுக்கு திரும்ப போக கூடாது என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்து. அதற்குத்தான் அவர் நிறைய போதனைகளை இந்த எபிரேயர் நிருபத்திலிருந்து அவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சித்தமானால் என்னுடைய செய்திகள் எல்லாமே, உங்களோடு பகிர்ந்து கொள்கிற என்னுடைய செய்திகள் எல்லாமே எபிரேயர் நிருபத்தில் இருந்தே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு இதனுடைய பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லும் போதுதான் அவர் சொல்றாரு, விசுவாசத்துல வந்தா மட்டும் போதாது, விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டுமானால் உங்களுக்கு என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். சரிங்களா? இததான் அவர் சொல்றார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை உங்களுடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு வருவீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆரம்ப வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? 7வது வசனத்தை என் கூட சேர்ந்து வாசிங்க. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. நீங்க இப்ப எந்த நிலமா இருக்க போறீங்க? கடந்த நாட்களிலே நிறைய மழை என்றால் கடவுளுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறீர்கள், உபதேசத்தை பெற்றிருக்கிறீர்கள். அதையெல்லாம் பெற்றுவிட்டு நீங்கள் ஒருவேளை அதற்கேற்ற பலனை நீங்கள் கொடுக்காமல் போவீர்களானால் சபிக்கப்பட்ட நிலத்துக்கு ஒப்பாயிருப்பீர்கள். அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? சுட்டெரிக்கப்படுவதுதான் அதனுடைய முடிவாக இருக்கும். எபிரேயர்கள் எந்த நிலைமையில இருந்தவர்கள்? 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 4வது வசனம் பாருங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தையும் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். இதுதான் பரிதாபமான நிலை. நீங்க எப்படிப்பட்டவங்க? இதுக்கு முன்னால எபிரேயர்களை பார்த்து தான் சொல்றார். நீங்க எப்படிப்பட்டவங்க? பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் நீங்கள் என்ன செய்தவர்கள்? ருசி பார்த்தவர்கள். ஒருவேளை இந்த நிலைமைக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் பின்வாங்கி போகும்படி நினைப்பீர்களானால் அது மிக பரிதாபமானது. அதனுடைய முடிவு ஆக்கினை தீர்ப்பாகத்தான் இருக்கும். எனவே உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் சோர்ந்து போகாமல் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இப்ப நீங்க நம்ம தலைப்புக்கு வாங்க. நீங்க என்ன செய்யணும்? புரியுதா உங்களுக்கு? பொறுமையாக காத்திருக்க வேண்டும். யாரை போல பொறுமையா காத்திருக்கணும்?
ஆபிரகாமை போல. இல்லையா? அதற்கு ஒரு உதாரணம் தான் அவர் யாரை எடுக்கிறாரு? ஆபிரகாமை எடுக்கிறார். வாங்க மறுபடியும் வேத பகுதிக்கு வாங்க. நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 15வது வசனத்திலிருந்து படிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அதுக்கு தான் இப்ப இந்த உதாரணம் சொல்றார். இல்லையா? அப்போ பொறுமையுடன் காத்திருத்தல் என்கிற பதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதுதான். அப்ப என்ன அர்த்தம்? பொறுமை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அங்கே நமக்கு தெரியும், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் எழுதப்பட்டு நமக்கு இன்னைக்கு தமிழ்லையோ அல்லது மற்ற மொழிகளிலேயோ அது மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. இந்த பொறுமை என்கிற வார்த்தைக்கு வருகிற அர்த்தம் என்ன தெரியுமா? சகித்து கொள்வது, சகித்து கொள்வது, காத்திருப்பது. அந்த காத்திருக்கும் காலங்களில் எல்லா விதமான அனுபவங்களையும் எதிர்கொள்ள ஆயத்தமாக இருப்பது. இந்த காத்திருக்கும் காலங்களிலே வருகிற உயர்வான அனுபவங்களையோ தாழ்வான அனுபவங்களையோ அல்லது வெற்றிகரமான அனுபவங்களையோ வேதனையான அனுபவங்களையோ தாங்கிக் கொண்டு மன உறுதியாய் இருந்து ஆண்டவர் வாக்களித்ததை என்ன செய்வது? பெற்றுக்கொள்வது. இல்லையா? அப்படித்தான் யார் பெற்றுக்கொண்டார்னு சொல்றாரு? ஆபிரகாம். இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? என்ன வாசிக்கிறோம் 14வது வசனத்துல? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே இந்த ஆசீர்வாதமும் இதை சேர்ந்த மற்ற ஆசீர்வாதங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறீங்களா கொஞ்சம்? 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் முதல் 3 வசனங்களை படிங்க பார்க்கலாம். சொன்னாரா ஆண்டவரே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் என்ன செய்வேன்? பெருகவே பெருக பண்ணுவேன். இப்போ நீங்க இதை புரிந்து கொள்ளணும். ஆபிரகாமுடைய பொறுமை எத்தனை காலங்கள் விளங்கியது? நீங்க இந்த பேசேஜை புரிஞ்சுக்கோங்க. எத்தனை காலங்கள் விளங்கியது? நீங்க கொஞ்சம் வேதாகமத்தின் சரித்திரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆபிரகாம் ஆரானிலிருந்து புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நான் நினைக்கிறேன் 5வது 6வது வசனங்கள்லயே அந்த வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். ஆரானை விட்டு ஆபிரகாம் புறப்பட்ட போது அவன் எத்தனை வயசா இருந்தான்? 75 வயதாக இருந்தான். நல்லா கவனிக்கிறீங்களா? பேப்டிஸ்ட் திருச்சபை மக்கள்கிட்ட பைபிள் நல்லா பேசலாம், அது சந்தோஷம் எனக்கு. சரிங்களா? எங்க இருந்து புறப்பட்ட போது? ஆரானில் இருந்து புறப்பட்ட போது. ஆனா நீங்க கணக்கு எங்கிருந்து எடுக்கணும்? ஊரில் இருந்து புறப்பட்ட போது. ஆபிரகாம் ஊர் என்ற பட்டணத்தில் இருந்து புறப்பட்ட போது அவனுக்கு வயது என்ன? நம்ம நிறைய நேரத்துல 75 பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த 75 எதுக்கு பொருந்தும்னா ஆரான் என்ற இடத்துக்கு தான் பொருந்தும். ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற காரியம், மெரில் அங்கர் என்கிற ஒரு மிகச்சிறந்த வேத ஆராய்ச்சியாளர் சொல்ற காரியம், ஆபிரகாமை தேவன் ஊர் பட்டணத்திலிருந்து அழைத்த போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்க வச்சுதான் அவனுக்கு கொடுத்தார். இதை வச்சுதான் அவனை கூப்பிட்டார். அப்ப அவனுக்கு வயது 50ஆக இருந்திருக்க வேண்டும். நீங்க கணக்குக்கு வர்றீங்களா? ஆபிரகாமை கர்த்தர் ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து அழைத்து இந்த ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்த போது அவனுக்கு வயது என்னவா இருக்கணும்? 50 வயதாக இருந்திருக்க வேண்டும். ஆரானிலிருந்து புறப்பட்ட போதுன்னு வாசிக்கிறோம் பாத்தீங்களா? ஆபிரகாம் புறப்படும் போதே கூட 2 பேர் வந்துட்டாங்க. ஆபிரகாம் கூட யார் யாரு? லோத்துவும் அவருடைய தகப்பனார் வந்துட்டாங்க இல்லையா? 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வரியிலே நாம் வாசிக்கிற காரியம் என்னவென்றால், ஆரானிலேயே அவர்கள் தங்கிவிட்டார்கள்.
புறப்பட்டாங்க கானான் தேசத்துக்கு. அவங்க அப்பாவோடையும் அவர் லோத்துவோடையும் பரப்பிட்டு வந்து எங்க வந்து தங்கிட்டாங்க? ஆரானில் வந்து தங்கி விட்டார்கள். எத்தனை வருஷம் தங்கினாங்கன்றது நமக்கு தெரியாது. அதுலதான் ஸ்காலர் சொல்றாங்க, ஒரு நீண்ட வருடங்கள் ஆபிரகாம் ஆரானில் தங்கிவிட்டார். குறைந்தது ஒரு 25 ஆண்டுகளாவது அது இருக்கும்னு சொல்றாங்க. அந்த 25 ஆண்டுகளும் அவர் அங்க தங்கினதுக்கு காரணம் யாருன்னா அவங்க அப்பா தான். அவங்க அப்பா அவனை நகர விடாம, ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, அவர் ஊர் பட்டணத்துல இருந்த மாதிரியே நிறைய கோயில்கள் அந்த ஆரான்ல இருந்ததுனால, விக்கிரகங்கள் இருந்ததுனால தானும் போகாம ஆபிரகாமையும் போக விடாம பிடிச்சு நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதனாலதான் நீங்க வாசிக்கிறீங்க, ஆரானிலிருந்து புறப்பட்ட போது அவனுக்கு வயசு என்ன வயசு? 75. ஸ்காலர்ஸ் தான் சொல்றாங்க, ஒரு 25 வருடங்களாவது அவர் வந்து இந்த ஆரான்ல இருந்திருக்கணும்ன்றாங்க. பைபிள் சொல்லல, ஸ்காலர்ஸ் தான் சொல்றாங்க. சரி, இப்போ 75 வயதுல ஆரானை விட்டு அவர் கானான் தேசத்துக்கு போக புறப்பட்ட போது, அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு யாரை கொடுப்பேன்னு அர்த்தம்? ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று தானே அர்த்தம். எத்தனை வயசுல அவனுக்கு குமாரன் பிறந்தான்? 100 வயதுல. அப்படின்னா ஒரு வகையில பிப்ளிக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் அவன் காத்திருந்திருக்கிறான்? He was waiting for 50 years. இல்லையா? ஒரு அரை நூற்றாண்டுகள் கடவுள் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு அவன் காத்திருந்தான் என்பதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி. எப்படி காத்திருந்தான்? பொறுமையுடன். பொறுமையுடன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? சோர்ந்து போகாமல் சகிப்பு தன்மையோடு, அதற்கு ஊடாக வந்த எல்லா விதமான நல்ல அனுபவங்களையும் தீமையான அனுபவங்களையும் எதிர்கொண்டு பயணித்து கடவுள் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன செய்தார்? அவர் பெற்றுக்கொண்டார். இல்லையா? அப்ப எனக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். இல்லையா? அப்ப ஆபிரகாமை போல நான் பொறுமையாக வாழ வேண்டும் என்றால், சரி, இப்ப நான் என்ன செய்யறது? ஆபிரகாம் என்ன மாடல் எனக்கு வச்சிருக்கிறார்? அவரை என்ன சொல்லுவார்? நீங்க ஐயா எப்படியா நீங்க பொறுமையா காத்திருந்து இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றீங்களே, அதுக்கு என்னையா காரணம் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? இந்த வேத பகுதி சொல்லுகிற எனக்கு மீதி இருக்கிற நேரத்துல அவருக்கு ஆதாரமாக, அவருடைய பொறுமைக்கு ஆதாரமாக இருந்த விஷயங்கள் என்னன்றத நான் 1-2 காரியங்களை சொல்ல போகிறேன். முதலாவது, அவருடைய பொறுமைக்கு பின்னால் இருந்த முதல் ஆதாரம் என்னவென்றால், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர். யாருங்க? எதை வச்சுங்க அவன் பொறுமையா காத்திருந்தான்? தன்னை அழைத்த, தன்னோடு பேசின, தான் உறவு கொண்டிருக்கிற கடவுள் தான் அவனுடைய ஒரே ஆதாரம். இல்லையா? நீங்க என்ன வாசிக்கிறீங்க பாருங்க, அந்த வேத பகுதியில ரொம்ப அழகா அந்த வேத பகுதியை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது. 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க, தயவுசெய்து 6ஆம் அதிகாரத்துக்கு. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க அந்த பகுதியில. அதுக்கு முந்தின அந்த வேத பகுதிகளை கொஞ்சம் படிங்க பார்ப்போம். ஆபிரகாம் 6ஆம் அதிகாரத்திலயா 6:15. அதுக்கு முன்னால நீங்க பாருங்க 6ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை நீங்க பாருங்க. ஆபிரகாமுக்கு 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டார். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு என்ன செய்து கொடுத்தார்? அவனுக்கு ஆணையா கொடுத்தார். ஆணைங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? சத்தியம் பண்ணி கொடுக்கிறது. சரிங்களா? கண்டிப்பா நான் இதை என்ன செய்வேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு அந்த இணையான வார்த்தை. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுடைய பொறுமைக்கு பின்னால் யார் இருந்தார்? ஈடு செய்ய முடியாத சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இருந்தார். அவரை விட பெரியவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொல்லும் போது, நீ பயப்படாதப்பா, கண்டிப்பா அந்த பார் கேப்ரியல் தூதன் இருக்கிறான்,
அவன் தான் என் தூதன்லயே பெரிய தூதன், அவனை வச்சு சொல்றேன், உனக்கு நான் நிச்சயம் செய்வேன் ஆண்டவர் சொல்லல. அல்லது இவரு அவரெல்லாம் சொல்லல. ஆண்டவர் யாரை வச்சு சொன்னாரு? தன் பேரிலேயே அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். எனவே ஆபிரகாமின் மையமும் யாரிடத்தில் தான் இருந்தது? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், இல்லையா? அவன் தன்னுடைய வாழ்க்கையின் மையத்தை சர்வ வல்லமையுள்ள கடவுள் மேலேயே கடைசி வரைக்கும் அமைத்து கொண்டதினால்தான் அவனால் பொறுமையாக என்ன செய்ய முடிந்தது? அவன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களுக்குள் போன போதெல்லாம், எதிர்மறையான அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம், காலங்கள் நீண்டு போன போதெல்லாம் அவனால் எப்படி தாக்கு பிடிக்க முடிந்தது என்றால், he centered on God. கடவுள் மேல், கடவுளின் மேல் அவன் தன்னை நிலைநிறுத்தி கொண்டான். இறை மக்களே, விசுவாச மக்களே, இன்னைக்கு நமக்கு வர்ற ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? பொறுமையுடன் காத்திருத்தல் என்பது எப்படி சாத்தியமாகும்? கடவுள் எனக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை, இன்னைக்கு நான் இந்த உலகத்துல இப்படி இருக்கிறேன், இன்னும் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு இடர்பாடுகளின் ஊடாக நான் இந்த உலகத்துல பயணிக்க போகிறேன் எனக்கு தெரியாது. எப்படி நான் கடவுளுடைய ராஜ்யத்தை ஒரு நாள் சுதந்திரிக்க போகிறேன் என்கிற கேள்விகள் எல்லாம் என் மனதில் எழும்பும் போது, the only answer is, எனக்கு இருக்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா? நான் வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் என்னுடைய விசுவாசத்தை, கடவுள் என்கிற மையம், இல்லையா? பொறுமை வாழ்க்கையில நீங்க சோதிக்கப்படும் போது, தடுமாற்றங்கள் வரும்போது, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கும் போது, ஆபிரகாம் கடவுளை நம்பிதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அவருடைய சொந்த நாட்டை விட்டாரு, இனத்தை விட்டாரு, மக்களை விட்டாரு, சொத்து சுகங்களை கையில கொண்டு வந்ததோட சரி அங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தான் வந்தாரு, உறவினர்களை விட்டாரு. ஆண்டவர் கூப்பிடும் போதே என்ன சொன்னாரு? நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு நீ என்ன செஞ்சிரு வாழ்ந்தானே சொன்னாரு. சரி பரவாயில்ல, எங்க போனாலும் செல்போன்ல பேசிக்கலான்ற நம்பிக்கையா இருந்துச்சு அவருக்கு, இல்லையா? செல்போன் இருந்தே இருக்குது, நமக்கு என்ன கவலை, எப்படி வேணாலும் பேசிக்கலாம். முடிஞ்சுதா? வீடியோ காலில் கூட பேசிக்குவோம் வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடிஞ்சுதா? இல்லையே. எவ்வளவு கஷ்டம். உன்னுடைய வாழ்க்கையின் மையத்திலே கடவுள் இருக்கிறாரா? எதை வைத்து உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நீ வாழ்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையின் இடர்பாடுகளும் போராட்டங்களும் உன் வாழ்க்கையில் வரும்போது நீ ஏன் தடுமாறி போகிறாய் என்றால், உன் வாழ்க்கையின் மையத்திலே கடவுள் இல்லை, அவரை நீ சார்ந்திருக்கவில்லை. ஒருவேளை பல விசுவாச மக்களுடைய தடுமாற்றத்திற்கு காரணம் அவங்க கிறிஸ்தவங்க தான், ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், ஆனா வாழ்க்கையில கடவுள் இல்ல, கடவுளை மையத்துல வைக்கிறது இல்ல. வைக்க வேண்டிய இடத்துல நீங்க அவரை வச்சீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில நீங்களும் அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். ஒன்னு. நம்பர் 2, ஆபிரகாமின் பொறுமைக்கு பின்னால் இருந்த இரண்டாவது காரியம் என்ன? அவருடைய வார்த்தை, கடவுளினுடைய வார்த்தை, இல்லையா? எனக்கு என்ன வேணும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையின் பின்னால் இருக்க வேண்டிய ஆதாரம் என்ன? சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை. வாசிக்கலாமா? என்ன வாசிக்கிறோம் பாருங்க, 15வது வசனத்துல திருப்பி படிக்கலாம் நம்ம. அந்தப்படி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். 13வது வசனத்துல என்ன படிக்கிறோம்? வாக்குத்தத்தம் பண்ணின போது. வாக்குத்தத்தம்னா என்னது? அது யாருடைய வார்த்தை? யார் பேசினாரு? கடவுள் பேசினார், இல்லையா? அப்ப அவன் எதை பிடிச்சுக்கிட்டு நின்னா? ஒன்னு கடவுள், இரண்டாவது அவருடைய வார்த்தை. ஆபிரகாமுக்கு கடவுள் பல நேரங்களில் தரிசனமானார், பல நேரங்கள் அவனோட பேசி இருக்கிறாரு, நமக்கு தெரியும். ஆனா எல்லா நேரத்திலையும் அவர் அவனுக்கு தரிசனம் ஆகல. எல்லா நேரத்திலையும் அவன் முன்னால அவர் வந்து நின்னுகிட்டு அவனோட பேசிக்கிட்டே இல்ல. அவரோடு அவன் பேசாத நிறைய இடைவெளி காலங்கள், அதாவது நேரடியா கடவுள் வந்து அவனோட பேசாத, தரிசனத்துல பேசாத காலங்களும் நிறைய இருக்கத்தான் செய்தது.
அந்த மாதிரி காலங்களில் எல்லாம் அவனை தாங்கினது என்ன தெரியுங்களா? ஏற்கனவே ஆண்டவரால் பேசப்பட்ட வார்த்தைகள். எனக்கு இதை சொன்னவர் யாரு? சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், இல்லையா? நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அடிக்கடி வாசிக்கிற ஒரு பதம் என்ன தெரியுங்களா? கடவுள் அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒரு உதாரணத்துக்கு நீங்க படிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் படியுங்கள். ஆகையால் ஆபிராம் 99 வயதான போது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல் ஷடாய். நம்ம சொல்றோம் இல்லையா? என்ன வார்த்தை சொல்றோம்? நிறைய பேருக்கு எல் ஷடாய்னா தெரியும். ஆனா எல் ஷடாய்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? சர்வ வல்லமை உள்ள, ஆல்மைட்டி. இந்த ஆல்மைட்டிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அதுவும் ஒரு காம்பவுண்ட் வேர்டு தான். அதாவது எபிரேய பதத்தில் இருக்கிற அர்த்தங்களை ஒன்றாக சேர்க்கிற ஒரு வார்த்தை தானே தவிர உண்மையிலேயே எபிரேய பதத்தின் அர்த்தம் அங்க கிடையாது. உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? எல் ஷடாய்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே எபிரேய பதத்தில் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தாயை போன்ற மார்பகங்களை உடையவர். சொல்லுங்க பார்க்கலாம். தாயை போல மார்பகங்களை உடையவர். அப்படியே சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் அந்த காம்பவுண்ட் வேர்டு என்ன சொல்றோம் நம்ம? ஆல்மைட்டி, சர்வ வல்லமை. ஏன்? தாயை போன்ற மார்பகங்களை உடையவர் என்கிற வார்த்தைக்குள் என்ன அடங்கி இருக்கிறது? ஒரு தாயின் மார்பகம் ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்கிறது? முதல்ல போஷிப்பை கொடுக்கிறது. கொடுக்குதா? அரவணைப்பை கொடுக்குதா? பாதுகாப்பை கொடுக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆபத்துனா ஒரு தாய் என்ன செய்யறா? சொல்லுங்க. நிறைய தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கீங்களே, அப்படியே எடுத்து அணைச்சுக்குவாங்க இல்லையா? தனக்கு அடிபட்டாலும் பரவாயில்லன்னு குழந்தை எடுத்து அணைச்சுக்குவாங்க. ஒரு குழந்தைக்கு 3 ஆசீர்வாதம் ஒரு தாய்கிட்ட இருந்து வருது இல்லையா? ஒன்று என்ன கிடைக்குது? அதுக்கு போஷிப்பு. இரண்டாவது என்னது? அரவணைப்பு. இந்த குழந்தை அழுகும் போது, சோர்ந்து போகும்போது அந்த தாயினுடைய அரவணைப்புல அதுக்கு ஒரு சுகம் இருக்கு இல்லையா? மூணாவது அதுக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பு. அதனாலதான் அவருக்கு எல் ஷடாய், கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையில் நீ மையம் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ பொறுமையுடன் இந்த உலகத்தின் மோசமான அனுபவங்களை எல்லாம் நீ கடந்து போக வேண்டுமானால் முதலாவது நான் உன் வாழ்க்கையின் மையத்தில் இருக்க வேண்டும். பெயரளவில் அல்ல, அது நடைமுறையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, என்னுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையின் என்னவாக இருக்கணும்? மையத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவது, உனக்கு என்ன தேவை? உன்னுடைய பண்புகள் தேவை. யூ நீட் யுவர் கேரக்டர். என்ன கேரக்டர் வேணும் உனக்கு? பொறுமை தேவை. எனக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. வித்தவுட் திஸ் கேரக்டர் யூ கேனாட் ப்ரொசீட். இந்த 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 கேரக்டர் இல்லாம நீ வாழ்க்கையில முன்னுக்கு போக முடியாது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில அந்த கேரக்டரை உறுதியா பிடிச்சிருந்தான். அவனுக்கு ஒண்ணு தெரியும், அவன் எப்படி காத்திருந்தான் சொல்லுங்க? பொறுமையா காத்திருந்தான். எனக்கு கடவுளை தெரியுங்க, எனக்கு அவருடைய வார்த்தையை தெரியுங்க, ஆனா பொறுமையால நான் இருக்க மாட்டேன்னு அவன் சொல்லல. அவனுக்கு தெரியும் பொறுமையா இருக்கிறதுனா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு கடவுளுடைய பிள்ளை கடவுளுடைய அந்த தன்மையினால் உருவாக்கப்பட வேண்டும். ஆவியின் கனியை பற்றி பவுல் பேசும்போது அவர் என்ன சொல்றாரு? அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம் நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். நீடிய பொறுமை. உன்னுடைய வாழ்க்கையை நீ கடவுளின் தன்மையினால் நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதற்கு சரியான அடையாளம் என்னவென்றால் நீ அவருடைய பண்புகளினால் உன்னை நிறைத்து வைத்திருப்பது. எப்ப இந்த பொறுமை வெளிவரும் தெரியுங்களா? எல்லாமே சாதகமா இருக்கும்போது பொறுமையா இருக்கிறோமா அப்படின்னா அது ஒன்றும் பெருசா தெரியாது. இந்த பொறுமை எப்ப தெரியணும்?
வாழ்க்கையின் எதிர்மறையான அனுபவங்களிலே நீ போகும்போதுதான் உன்னுடைய பொறுமை என்கிற அந்த பண்பு வெளிப்பட வேண்டும். ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவரே, நான் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கையின் மையத்திலே நீர் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன இருக்க வேண்டும்? உம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும். மூணாவது என்ன இருக்கணும்? உமக்கான பண்பு எனக்கு இருக்க வேண்டும். உமக்கான பண்பு, கடவுளுக்கான பண்புகள். கிறிஸ்தவத்திலே இன்னைக்கு வல்லமையை தேடுகிற மக்கள் பண்புகளை தேடுவதில்லை. இதான் ரொம்ப வருத்தமான விஷயம். நீங்க வல்லமையை தேடுறதுக்கு முன்னால எதை தேடணும்? ஆமா, யூ நீட் கேரக்டர். உனக்கு பொறுமை வேணும், எனக்கு வேணும், பிரசங்கிக்கிற எனக்கு வேணும், கேட்கிற உங்களுக்கு வேணும், கடவுளுடைய மக்கள் எல்லாருக்கும் தேணும். ஆண்டவர் சொன்னாரு, கடைசி காலத்தை பத்தி ஆண்டவர் பேசினார் இல்லைங்களா? இந்த காஸ்பல்ஸ்ல எல்லாம் பேசினார் இல்லைங்களா? கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பேசினார் இல்லைங்களா? என்னெல்லாம் சொன்னாரு? முதலாவதாக புவி சார்ந்த விதத்தில் நடக்கிற பிரச்சனைகள். நீங்க இந்த கடைசி அதிகாரங்களை மத்தேயுல 24ஆம் அதிகாரத்துல, லூக்கால நீங்க எல்லாம் படிக்கும்போது 21 நீங்க படிச்சீங்கன்னா, கடைசி நாட்களின் அடையாளத்தை பத்தி பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? புவி சார்ந்த அடையாளங்கள். இந்த புவியியல் ரீதியாக இந்த உலகத்திலே ஏற்படுகிற மாற்றங்கள். என்ன சொல்றாரு ஆண்டவர்? பெரிய என்ன வரும்? அதாவது பெரிய பேராபத்துகள் என்ன செய்யும்? உலகத்துல வரும் இல்லையா? பெரிய பேராபத்துகள், நிலநடுக்கங்கள் வரும். வருதா? இப்ப நம்ம பாக்குறோமா? தண்ணீரினால வருகிற ஆபத்துகள். வானத்தில் ஆண்டவர் சொன்னார், சூரியன் தன்னுடைய தன்மையை இழக்கும், சந்திரன், நட்சத்திரங்கள். இந்த புவி சார்ந்த, வானம் சார்ந்த விதத்துல வருகிற மாற்றங்களை ஆண்டவர் பேசுறார். அடுத்து கொள்ளை நோய்களை பத்தி பேசுறார். கொள்ளை நோய்கள் நிறைய வரும்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன பேசுறாரு? நம்முடைய விசுவாசம் சார்ந்த விதத்துல பேசுறார். நிறைய விசுவாசிகள் தங்களுடைய சுபாவ அன்பை என்ன செஞ்சு போயிருவாங்க? இழந்து போயிருவாங்க. அத சொல்றாரு ஆண்டவர் இல்லையா? அதுக்கப்புறமா எதை பத்தி பேசுறாரு? மனிதர்களுடைய பண்புகளை பத்தி பேசுறார். He speaks about the character. நீங்க காஸ்பல்ஸ்லயும் படிக்கலாம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலையும் நீங்க படிக்கலாம். பவுல் ஆரம்பிக்கும் போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா? எப்படி எனில், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எனில் அப்படின்றார் அடுத்த வார்த்தை. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்றாரு? எப்படி எனில் மனுஷர்கள் அப்படின்னா அவருடைய கேரக்டர் தான் சொல்றார். தற்பிரியராயும் பணப்பிரியராயும் ஒரு பெரிய பட்டியல் சொல்றார். இதெல்லாத்தையும் பேசுற ஆண்டவர் காஸ்பல்ஸ்ல சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? காத்து கொள்ளுங்கள். இல்லையா? வருகையை பற்றி ஆண்டவர் பேசும்போதெல்லாம் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்கள்? காத்து கொள்ளுங்கள். முதல்ல எனக்கு என்ன தேவை? பொறுமையாய் காத்திருப்பதற்கு கடவுள் என்கிற மையம், நான் ஆராதிக்கிற கடவுள் என் வாழ்க்கையின் மையத்தில் இருக்க வேண்டும். அவரை நான் சார்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது எனக்கு என்ன வேணும்? அவருடைய வார்த்தை மாறாதது, எக்காலத்திலும் மாறாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாதது. மூன்றாவது எனக்கு என்ன வேண்டும்? அவருக்கான பண்பு நிலைகள் வேண்டும். அவருக்கான பண்பு நிலைகளோடு நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியா நான் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். நான்காவதாக என்னுடைய பொறுமைக்கு பின்னால் இருக்க வேண்டிய 4வது காரியம் என்ன? 11வது வசனம், 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிக்கலாமே பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் கடவுள் ஆசீர்வாதத்தை பின்பற்றுகிறவர்களை நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்க, பின்பற்றுங்க. இல்லையா? அப்போ பொறுமையுடன் காத்திருப்பதற்கு 4வது எனக்கு என்ன தேவை? நல்ல முன்மாதிரிகள் தேவை.
சொல்லுங்க பார்க்கலாம். ஐ நீட் வெரி ரைட் மாடல்ஸ். எனக்கு நல்ல முன்மாதிரிகள் தேவை. இந்த ஆசிரியர் சொல்றாரு, யாரை பின்பற்றுகிறோம் என்பது உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய டேஞ்சர் அதுதான். கிறிஸ்தவம் என்கிற ஒரு பெரிய கடல் நமக்கு முன்னால இருக்குது. எல்லாரும் ஊழியம் தான் செய்யறாங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, எல்லாரும் என்னன்னா நமக்கு குழப்பமா இருக்கு. ஆனா இப்ப நமக்கு என்ன தேவை தெரியுங்களா? இதுக்கு நடுவுல நீங்க யார தேர்ந்தெடுக்கணும் சொல்லுங்க? நல்ல முன்மாதிரிகளை. எப்படிப்பட்ட முன்மாதிரிகள் நமக்கு தேவை? வசனத்துல என்ன படிச்சீங்க? ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். ஆசீர்வாத கூட்டத்துக்கு போய் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறது இல்ல. வாக்கு தத்தங்களை வாங்கி வாங்கி அட்டையை சொருகி வச்சு அந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கிறது இல்ல. அந்த மலைக்கும் இந்த மலைக்கும், அந்த தோட்டத்துக்கும் இந்த தோட்டத்துக்கும் ஓடி போய் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறது இல்ல. எனக்கு எப்படி தேவைன்னா மாடல், என்ன மாடல் எனக்கு தேவை சொல்லுங்க? ஐ நீட் ரைட் மாடல்ஸ். விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்தரிக்கிறவர்களை நான் பின்பற்ற வேண்டும். நமக்கு வேதத்துல நல்ல மாடல் இருக்கிறாங்க. அந்த மாடல்ஸ் சொல்லிட்டு தான் அவர் யாரை பத்தி பேசுறாரு? கீழே ஆபிரகாமை பத்தி பேசுறாரு இல்லையா? அப்ப அவர்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு? நீங்களும் யார மாதிரி இருங்கன்றாரு, ஆபிரகாம் மாதிரி இருங்கன்றாரு. ஆனா என்ன கஷ்டம் தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு எந்த மாடலுமே கிடையாது. ஆபிரகாம் பின்பற்றுவதற்கு எந்த மாடலுமே அவனுக்கு யாரும் அந்த மாதிரி சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா அவன் கடவுளை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருந்தான். ஆண்டோட கேட்போமா? ஆண்டவரே, நான் யாரை பின்பற்றுகிறேன்? உம்முடைய வசனத்தை நேசிக்கிறவர்களை, உம்முடைய வசனத்தை மாத்திரம் மையம் கொண்டு இருக்கிறவர்களை, வாழ்க்கையிலே பண்புகளினாலும் உண்மையினாலும் நிறைந்திருக்கிறவர்களை, தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களை நான் முன்மாதிரியாக வைத்திருக்கிறேனா? பவுல் பிலிப்பிய சபைக்கு சொல்லும் போது ஒரு ஆலோசனை சொல்றார். அதை படிங்க, நம்ம நிறைவு செய்யலாம். 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் படிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 3:16. ஆகிலும் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருக்க கடவோம். நல்லா கவனிங்க, சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாய் இருந்து நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி அந்த மாதிரி நடக்கிறவர்களை நீங்கள் என்னவா செய்யுங்க? நாங்க உங்களுக்கு எப்படி வழிகாட்டினோமோ அந்த வழிகாட்டுதலில் வேற யார் நடக்கிறாங்களோ அந்த மாடலை மட்டும் எடுத்துக்கோங்க. தவறான மாடலை எடுத்துறாதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டோட சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் பொறுமையோடு காத்திருப்பதற்கு நீர் என் வாழ்க்கையின் மையத்திலே நான் கொள்ள வேண்டும். நான் பொறுமையோட காத்திருப்பதற்கு உம்முடைய வார்த்தை எனக்கு வேண்டும். நான் பொறுமையோட காத்திருப்பதற்கு உமக்கான பண்பு எனக்கு வேண்டும். நான் பொறுமையோட காத்திருப்பதற்கு உமக்கான நல்ல முன்மாதிரிகள் எனக்கு வேண்டும். அந்த நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றி நானும் தேவரீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு விசை கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். கடவுளுடைய சத்தத்தை நாம் கேட்டோம். முதல் நாள் இந்த கேம்பஸ்ல நம்ம வந்த உடனே ஒரு அமைதலான ரம்மியமான ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட தொடர்ந்து பேசும். உம்முடைய சத்தம் என் செவிகளில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். என்னை உருவாக்கும், என்னை பண்படுத்தும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மறுபடியுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். கீழ்ப்படியும் இருதயத்தை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.